70வது ஸ்லோகம். நான்முகன் துதிக்கும் நாற்கரங்களின் மேன்மை. மிருணாலீசாம் பிருத்வீனாம் தவ புஜலதானாம் சதசிருணாம் சதுர்பிஸ் சௌந்தர்யம் சரசிஜபவஸ்தௌ ஜீவதனைஹி நகேபியஸ் சந்திரஸ்யந்த பிரதமமதனாத் அந்தகரிபவோ சதுர்ணாம் சீர்ஷாணாம் சமயம் அபயஹஸ்தார்ப்பணதியா. தேவியின் கைகளானது தோள்களிலிருந்து தங்கக் கொடிகள் போன்ற காந்தியுடனும் உள்ளங்கைகள் சிவந்த தாமரை போன்ற மென்மையாகவும் அழகாகவும் விளங்குகின்றன. இத்தாமரை கரத்தினை தாமரையில் உதித்த நான்முகன் தனது 4 முகத்திலும் ஒரே சமயத்தில் துதித்த வண்ணம் இருக்கின்றான். இவ்வாறு துதிக்க காரணம் அவன் செய்த சிவ அபராதம். ஈசனின் அடியையும் முனியையும் காண விஷ்ணுவும் பிரம்மனும் சென்றனர். விஷ்ணு வராக வடிவமெடுத்து அடியை காண பாதாளத்திற்கும், பிரம்மன் முடியை காண அன்னவாகனமேறி ஆகாயத்திற்கும் சென்றனர். பாதாளம் வரை சென்ற விஷ்ணு அடியை காண இயலாது திரும்பி வந்து ஈசனிடம் கூறினார். ஆயின் முடியை காண சென்ற பிரம்மன் தனது தோல்வியை ஒத்துக்கொள்ள மனம் வராது ஓர் தாழம்பூவை சாட்சியாக கொண்டு வந்து முடியை கண்டதாக பொய் கூறவும், பரமன் புன்சிரிப்புடன் பொய் பேசிய பிரம்மனின் தலையை தன் நகத்தினால் கிள்ளி எடுத்தார். இதற்காகவே பிரம்மன் தனது மீதமுள்ள 4 தலைகளை காக்கும்படி தேவியின் 4 கரங்களையும் துதித்த வண்ணம் உள்ளார். சிவ அபராதமும் தேவியின் கருணையால் மன்னிக்கப்படக்கூடும். ஆகவே இந்த ஸ்லோகத்தை தியானிப்பவர்கள் அனைவர்களது பாவங்களும் நீங்கும். அபிராமி அந்தாதி பாடல்கள். அயன் சிரன் ஒன்று கொன்றைகையான் இடைப்பாகம் சிறந்தவளே. பாடல் 8. ஆரணத்தோள் கந்தரி கைத்தலத்தாள் மலர்ந்தாள் என் கருத்தனவே.